வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று அக்ஷயா ரிசல்ட்டை பார்த்திங்க அப்படின்னா 035 035க்கு நம்ம ஏபிசி போர்டில் பி போர்டில் 5 சி போர்டில் 3 போர்டு சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டோம். 53 பிசியில் நாம் கொடுத்துருக்கோம். பட் ரிசல்ட்டு 35. அடுத்ததாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஏபியில் நாம் 35 இங்கே கொடுத்துருக்கோம். ஏபியில் 35, ரிசல்ட்டு பிசியில் 35. இங்கேயும் போர்டு மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஏசியில் கூட பாருங்கள், ஏசியில் 3-5 கொடுத்துருக்கோம். இங்கேயும் 35 ஏசியில் கொடுத்துருக்கோம். பட் பிசியில் மிஸ் பண்ணிட்டோம். 3-5 நாம் செம்மையாக டார்கெட் பண்ணிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கெஸ்ஸிங்கில் 3-5 3 போர்ட்லேயுமே நம்ம சூப்பராக நம்ம எடுத்திருக்கோம். பட் அதை பிசியில் மேட்ச் பண்ணாமல் மிஸ் பண்ணிட்டோம். இங்கே பண்ணின ஒரு மிஸ்டேக், போர்டு சேஞ்ச் பண்ணி நம்ம கொடுக்காதது தான் பிசி மிஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஆல் போர்டு பாருங்கள், சூப்பராக நேற்று மேட்ச் ஆகிருக்கு. 0-5 கொடுத்துருக்கோம். ஏசியில் 0-5 சூப்பராக இங்கே பாஸ் பண்ணியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு செம்மையான வின்னிங் தான். 0-5 ஏசி ஆல் போர்டில் வின்னிங் கொடுத்துருக்கு. இங்கே ஸ்ட்ராங் டிஜிட்டில் நாம் எடுத்துருக்கிற நம்பர்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 3-5-0 எடுத்துருக்கோம் நம்ம. பட் ரிசல்ட்டு 0-3-5 நம்பர் அப்படியே செம்மையாக உல்ட்டாவாக மாறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம போர்டை இப்படி சேஞ்ச் பண்ணி கொடுத்ததுனால ரிசல்ட்டு இன்றைக்கி நம்மளால் மேட்ச் பண்ண முடியாமல் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். 3-5-0 நம்பர்ஸ், இந்த நம்பர்ஸ் நம்ம ஸ்ட்ராங்காகவே எடுத்திருக்கோம். பட் மிஸ் ஆயிடுச்சு. கேலண்டர் கெஸ்ஸிங்கில் எடுத்துக்கிட்டிங்களா கூட 3-0 நான் ஸ்ட்ராங்காகவே நான் சொல்லியிருந்தேன். ரிப்பீட்டடாக நான் சொல்லியிருந்தேன். 3-0 நான் பவர் மாற்றாமல் நான் டைரெக்டாகவே எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறத கண்டினியூஸாக சொல்லியிருந்தேன். நாம் டார்கெட் பண்ண மாதிரியே 3-0 மிஸ் ஆகவே இல்லை. இன்றைக்கி 3-0 செம்மையாக ஏபி போர்டில் மேட்ச் ஆயிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நாம் எல்லா இடத்துலையும் நம்ம டார்கெட் பண்ண நம்பர் சூப்பரான நம்பர் தான். பட் ரிசல்ட்டை நம்ம செம்மையாக டார்கெட் பண்ணிருக்கோம். ஏபிசி போர்டில் மேட்ச் பண்ணி கொடுக்கறதுக்கு நாம் மிஸ் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓவராலாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆல் போர்டில் 0-5 ஏசி பாஸ் ஆகிருக்கு. கேலண்டர் கெஸ்ஸிங்கில் 0-3 ஏபி பாஸ் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நல்ல கெஸ்ஸிங் தான் என்னது எடுத்துருக்குறோம். பட் ஏபிசி போர்டில் கொடுத்துருந்தா ஸ்ட்ராங்காக வந்திருக்கும், மிஸ் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு செம்மையான சிறப்பான கெஸ்ஸிங் தான் எடுத்துருக்குறோம். இன்றைக்கி ஆட்டம் மிஸ் ஆகாது. ஆட்டம் நம்ம கையில் தான். வாங்க கெஸ்ஸிங் என்னங்கிறத பார்த்துருவோம். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது குதிரை மார்க் சேனல். கேரளா லாட்டரி கெஸ்ஸிங்கான ஏரியா 31-3 வின்வின் ட்ரா நம்பர் 815க்கான கெஸ்ஸிங்கை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை முதன்முறையாக நீங்கள் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். என்னோடய கெஸ்ஸிங் வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்து ஏதாவது உங்கள்கிட்ட இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், 31 கேலண்டர் கெஸ்ஸிங்கில் இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 3-11 நாளாக பெண்டிங்கில் காட்டுது. ஸோ அதனால் 3க்கு பாசிபிள் அதிகமாகவே இருக்குது. இன்றைக்கி 3 கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே நான் பிலீவ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். 3 நான் டைரெக்டாகவே எடுத்துக்கிறேன். 1க்கு நான் பவர் 4 வந்து ப்ளேஸ்மெண்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அப்படி தான் நம்பர்ஸ் கிடைக்கிது. 1 மேட்ச் ஆகுது. பட் நான் ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுற நம்பர் 3-4ங்கிற மாதிரி நான் இங்கே எடுத்திருக்கேன். ட்ரா நம்பரில் பார்த்தீங்க அப்படின்னா 8-1-5க்கு 8 டைரெக்டாகவே நான் டார்கெட் பண்ணுறேன். 1க்கு 4, 5க்கு 3ங்கிற மாதிரி 8-4-3 அப்படிங்கிற மாதிரியான நம்பரை நான் இன்றைக்கி டார்கெட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா போர்டில் எனக்கு அந்த மாதிரி தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக கிடைக்கிது. ஸோ அதனால் 8-4-3 நாம் இன்றைக்கி கேலண்டர் கெஸ்ஸிங்லேயும் ட்ரா நம்பர்லேயும் டார்கெட் பண்ணுற நம்பர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏபிசி என்னங்கிறத பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ், ஏபிசி போர்டில் ஏ போர்டில் 1-8-7, பி போர்டில் 1-7-5, சி போர்டில் 8-9-1, ஏ போர்டில் 3, பி போர்டில் 8, சி போர்டில் 4 சப்போர்ட்டு கொடுத்துருக்கேன். எனக்கு ரிப்பீட்டடாக கிடைச்ச நம்பர் மிஸ் ஆகக்கூடாதுங்கிறதுனால இந்த நம்பர் சப்போர்ட்டு கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம டார்கெட் பண்ணுற நம்பர், நம்மளுக்கு கெஸ்ஸிங் கிடைச்ச நம்பர் பெண்டிங் சார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஏ போர்டில் 1-6 நாள், 8-17 நாள், 7-14 41 நாள், 3-11 நாளாக ஏ போர்டில் பெண்டிங் காட்டுது. பி போர்டில் 1-7 நாள், 7-12 நாள், 5-11 நாள், 8-20 நாளாக பி போர்டில் பெண்டிங் காட்டுது ஃப்ரெண்ட்ஸ்.
சி போர்டில் 8 8 நாள், 9 10 நாள், 1 3 நாள், 4 18 நாளாக சி போர்டில் பெண்டிங் காட்டுது. நம்மளுக்கு கெஸ்ஸிங் கிடைச்ச நம்பர் பெண்டிங் சார்ட்டில் இந்த மாதிரியான டேட்டு தான் காட்டுது ஃப்ரெண்ட்ஸ். பெண்டிங் சார்ட்டை வச்சு கெஸ் பண்ணுறவங்களுக்கு இங்கே நான் கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏபிசி போர்டில் ஒரு நல்ல நம்பர் இன்றைக்கி கன்ஃபார்மாக ரிசல்ட்டில் மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கெஸ்ஸிங் அப்படி தான் எடுத்திருக்கோம். நாம் இங்கே எடுத்துருக்கிற நம்பர்ஸ், நாம் கொடுக்குற கெஸ்ஸிங் கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. தயவுசெய்து கன்ஃபார்ம் நம்பராக யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். இது முழுக்க முழுக்க ஒரு பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய கணிப்பும் உங்களோட கணிப்பும் மேட்சானா மட்டும் ப்ளே பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இதை ஒரு கணிப்பு வீடியோவை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏபிபிசி என்னங்கிறத பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏபிபிசிஎஸ்சியில் ஏபி 1187 7538 1885, பிசியில் 1879 5184 1989, ஏசியில் 1889 7134 3814ங்கிற காம்பினேஷனில் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி கன்ஃபார்மாக மிஸ் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். நாம் பிலீவ் பண்ணுறோம், நம்பர்ஸை ஸ்ட்ராங்காகவே எடுத்திருக்கோம். ஸோ ஏபிபிசிஎஸ்சியில் ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஏசியோ வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம் இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் கணிப்போட மேட்சானா மட்டும் ப்ளே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல் போர்டு என்னங்கிறத பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் போர்டில் எனக்கு ரிப்பீட்டடாக கிடைக்கிற நம்பர் 3 போர்ட்லேயும் 1 8ங்கிற மாதிரி கிடைக்குது. 1 8 ஆல் போர்டில் நான் டார்கெட் பண்ணுற நம்பர் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ட்ராங் டிஜிட்டில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி ஏபிசி போர்டு தாண்டி நான் ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணுற நம்பர் பி போர்டில் 6ம் சி போர்டில் 2ம் டார்கெட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். 3 6 8 3 6 9 3 6 1 3 6 4 3 6 2 1 1 2 1 7 2 1 5 2 1 8 2 அப்படிங்கிற ஒரு காம்பினேஷனில் ரெகுலரான ரிசல்ட் எந்த மாதிரியான பேஸில் கொடுப்பாங்களோ அதே காம்பினேஷனில் நான் இங்கே உங்களுக்கு நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஸ்ட்ராங் டிஜிட்டில் நான் பிலீவ் பண்ணுற நம்பர்ஸ் இந்த நம்பர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ரிசல்ட்டு மிஸ் ஆகக்கூடாது. நாம் எடுக்கிற நம்பர் இன்றைக்கி டார்கெட்டை கண்டிப்பாக 100% டச் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே நான் கொடுத்துருக்கிற நம்பர்ஸ் உங்கள் கணிப்பில் வருதான்னு பாருங்கள், ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்ட் காம்பினேஷன் கொடுத்துட்ருக்கோம். வாங்க பெஸ்ட் காம்பினேஷன் என்னங்கிறத பார்த்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். பெஸ்ட் காம்பினேஷனில் பிசி போர்டில் நான் டார்கெட் பண்ணுற நம்பர் 1 8 18. பெஸ்ட்டு காம்பினேஷனில் பிசி போர்டில் மிஸ் ஆகாத ஒரு டார்கெட்டாக நான் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஆட்டோ மிஸ் ஆகாது. ஸோ அதனால் கொஞ்சம் கான்ஃபிடெண்ட்டாகவே இருக்கேன். உங்கள் கணிப்பில் இந்த நம்பர் வருதாங்கிறத ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவாக அமைஞ்சிருக்கும். நாளைக்கு ஒரு செம்மையான கெஸ்ஸிங்கோடையும் சிறப்பான ரிசல்ட்டோடையும் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குதிரைமார்க் சேனல். நன்றி நண்பர்களே, வணக்கம்.